1. எங்க இருக்கேன்? எப்படிங்க வந்தேன்? யாரை அடிச்சு போட்டது? இன்னைக்கு நம்ம என்ன ப்ளே பண்ண போறோம் பாத்தீங்கன்னா கிராணி 2. இது ரொம்ப ஹாரர் கேம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒன்றும் ஹாரர் தெரியல. இதை நம்ம இந்த லீவரை இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 தடவை இழுக்கணும். அங்கனக்குள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு டெட் பாடி மட்டும் எந்திரிச்சு வரும். அந்த டெட் பாடி பார்க்க தேங்காய் மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா வந்துடும். இன்னும் ஆளை காணா. இந்த போது பாத்தீங்களா அந்த டெட் பாடி கூடியே இன்னொன்னு ஒரு பழைய பொருள் வரும். அது ரொம்ப மகா பழசு. இப்போ வரும் பாருங்க, பெரிய தொட்டை வேற இருக்கும் மண்டையில. அந்த போது பாத்தீங்களா ரொம்ப பெரிய டேஞ்சரான பாட்டி. வேற யாரும் நினைக்காதீங்க, அது எங்க பக்கத்து வீட்டு பாட்டி. நான் எப்படி இங்க வந்தேன்னா, வீட்டுல ரொம்ப போர் அடிச்சிச்சு, லீவ் வேற விட்டாங்களா, அது எங்க பாட்டி வீட்டுக்கு வரலாம் வந்தேன். அப்ப இந்த பாட்டி என்னை புடிச்சு போட்டுருச்சு. அப்படிதான் நான் இங்க வந்தேன். புரிஞ்சுச்சா? சூப்பர். இந்த கண்ணு கிடைச்சிருச்சு. இந்த கண்ணை வச்சு 2 பேரையும் பொழந்து எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி 2 பேருமே வர்றாங்களான்னு ஒரு எட்டு பாத்துருவோம். எங்க யாரையும் காணா, அப்படியே ஓடிடுவோம். சவுண்டு போட்டா அந்த 2 டெட் பாடியும் எந்திரிச்சு வரும். வெயிட் பண்ணுவோம். யாரையும் காணா, வாங்க பொத்த நாப்புல வெயிட் பண்ணுவோம். அந்த தேங்காய் கூட இங்க வருது. அதை போட்டு தள்ளுற முன்னாடி நம்ம சவுண்டு போட்டோம் இல்லையா, அந்த பாட்டி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதனால அந்த பாட்டியை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிடுவோம். வாங்க, இந்த வந்துருச்சு அந்த பாட்டி. பாச்சக் சேர்த்து போ. பாட்டி ரொம்ப குளிருல, எனக்கு குளிருது. அப்படியே படுத்துருங்க. வாங்க தாத்தா, நீங்களும் வாங்க, உங்களையும் போட்டு தள்ளுறேன். பாச்சக் 2 பேருமே ஊசி குத்திட்டு கொஞ்ச நேரம் கீழே படுத்து தூங்குங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த தேங்காய் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து செக்யூரிட்டி கீன்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு இந்த டோரை திறந்தாதான் வர முடியும். வாவ், டோர் ஹேண்டில் கிடைச்சிருச்சு. ஏணிப்படியில மேல ஏறி போவோம். ஒரு பொருள் கிடைச்சிருச்சு எஸ்கேப்புக்கு. இன்னொன்று பொருள் கிடைச்சா சூப்பரா இருக்கும். வாவ், 2வது பொருளும் கிடைச்சு 2வது பொருளும் கிடைச்சிருச்சு. இதை அப்படியே தூக்கி கீழே போட்டுருவோம். யாரா வருவாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொத்தனாப்புல போவோம். இங்கனக்குள்ள என்ன இருக்கு? வெப்பன் கீ. இது இப்போதைக்கு தேவைப்படாது. என்ன நம்மகிட்ட சென்கன் இருக்கு, அதுவே போதும். 2 பேர் எலும்பி உடைக்கிற சீரியஸா 2 பேர் எலும்பி உடைக்க இதுவே போதும். யாரா வராங்கன்னு பார்த்துட்டு போவோம். இந்த டேபிள் கீழே ஒளிருதா, நம்மளுக்கு நல்லது. இங்கேயே ஒளிஞ்சுப்போம். கிராண்ட்பா வராங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கனக்குள்ள ஒரு பிளாங்க் மாதிரி இருந்துச்சு. இதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்ப்போம். வாவ், க்ரோபார் கிடைச்சிருச்சு. நல்ல பொருளா கிடைச்சிருச்சு. ஒருவேளை எஸ்கேப் 5 நிமிஷத்துலயே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு இதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டிங் பிளேயர் கிடக்கு. வேற லெவல், சூப்பர், எல்லாமே கிடைச்சிருச்சு. வாங்க டான்ஸ் ஆடிட்டே போவோம். அந்த டிராயர்ல பெட்லாக்கிங் கிடக்கு. அதுவும் நம்ம எஸ்கேப்புக்கு தேவைப்படுற பொருள் தான். இப்போ வந்து எல்லா பொருளும் கிடைச்சனால ஒவ்வொரு பொருளா வந்து போய் அடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராண்ட்பாவை ஒரு வழி பண்ணிட்டு போவோம். கிராணியை போட்டு தள்ளிட்டு அடுத்து கிராண்ட்பா வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவரே போட்டு தள்ளிட்டு எஸ்கேப்பை முடிச்சிருவோம். வாங்க காய்ஸ், அவர் வராராண்டு வேடிக்கை பார்ப்போம். அவரையும் போட்டு தள்ளிட்டு இந்த நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு பொருளா போயிட்டு அடுக்க போயிட்டோம். இதை தூக்கிட்டு கீழே வந்து ஒரு சுத்துதான் இதோட வேலையும் முடிஞ்சிடும். நான் சுத்த மாட்டேன். சுத்திட்டு மேலே போயிட்டு அடுத்த பொருள் எடுப்போம். இந்த கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு இங்க வந்து இதை கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணி விட்டாச்சு. வாங்க, அங்கனக்குள்ள க்ரோபார் வந்து பொருளை போட்டிருப்போம். அதை தூக்கி நம்ம டோர்கிட்ட போயிட்டு டோர் முன்னாடி சில பிளாங்க்ஸ் இருக்கும், அதை போய் நம்ம உடைப்போம். வாங்க, அங்க போயிட்டு அதே உடைச்சு 100 ஒட்டச்சு எரிஞ்சு தூக்கி போட்டு மிதிச்சிரும். இந்த பிளாங்க தான் உடைக்கணும். 2 துண்டா உடைச்சு போட்டுட்டு மேலே போயிட்டு அடுத்த பொருள் எடுப்போம். அதுக்கு முன்னாடி கிராண்ட்பா மறுபடியும் போட்டு தள்ளிட்டு இந்த பெட்லாக்கி எடுத்துட்டு
கீழே போயிட்டு டோர் மாதிரி போட்டுருவோம். அதாவது டோர் மேலே பூட்டு மாதிரி இருக்கும், அதை மேலே சொருகணும். தான் இந்த பூட்டு தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்களே, இதை வச்சு தான் நீங்களும் எஸ்கேப்பு பண்ண போறீங்க. என்னடா மூஞ்சி இது பண்ணி படக்ஸ் மாதிரி வாயில பாருங்க, பத்திரனா பல்லே வளைக்கிறாங்க போலக்கு. நீங்க நம்ம பார்த்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நம்ம பண்ண மாதிரி எஸ்கேப்பும் பண்ணிருங்க. இதுதான் கடைசி பொருள், டோர் ஹேண்டில். இதை தூக்கிட்டு டோரை போட்டோம்னா எஸ்கேப்பு முடிஞ்சிடும். தாத்தா பாட்டி பாய், நான் ஊட்ட விட்டு கிளம்புறேன், வரட்டா. இதை வச்சு ஒரு திருனா எஸ்கேப்பு ஆயிட்டோம். வழியா கிரானி 2 டோர் எஸ்கேப் முடிஞ்சாச்சு. அடுத்து என்னென்ன எஸ்கேப் போடணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து கிரானி 3 வேணா போடுவோம். பாத்தீங்களா, கிரானி கிராண்ட்பா நம்மள தேடிட்டு இருக்காரு. கிளிக்கி இருந்தா எலும்பு கிளம்பு தான் உடஞ்சு போயிரும். அவ்வளவுதான், டே எண்ட். கிரானி 2-வை வெற்றிகரமா முடிச்சனால நீங்க ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்டு இந்த கேம் பிளேவை முழுசா பாத்துருங்க. ஓகே, பாய் காய்ஸ், பாய். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया।